திரு பொன்வில்சன், உங்களுடைய கவனத்தை ஈற்ற இன்றைய தலைப்பினுடைய செய்தி என்ன? இல்லை, இது முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது நம்ம இவ்வளோ காலம் மனிதர்களை குறித்து நம்ம அரசியல் பேசிகிட்டு இருந்தோம். அது வேறு விஷயம். இன்றைக்கு முதல் முறையாக ஒரு விலங்கினத்தை குறித்த அக்கறையோடு ஜியா+ தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சி எடுத்திருக்கிறதுக்காக மிகப்பெரிய பாராட்டுதல். ஆனால் அது மனிதரோட நம்மோட இணைஞ்சு வாழக்கூடிய உயிர். ஆனால் இதை சாதாரணமாக மனித பிறவி எடுக்காது. இது பெருசாக விவாதத்தில் எடுக்க மாட்டாங்க. இது ஒரு என்னன்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலார் வாழ்ந்த பூமியில் நம்ம தமிழ் மக்கள் வாழ்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த உயிரினங்களை பற்றி பேச வேண்டும். இப்போ நம்ம சகோதரர் கூட சொன்னார், சோழ நாடு சோறு உரைத்ததுன்னு. தஞ்சை தமிழ் மண்ணில் 6 போக விளைச்சல் நடந்த பொழுது மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று யானை கட்டி போரடித்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெற்கயிர்களை அறுவடை பண்ணும் சங்க இலக்கியங்கள்ல ஆனைங்கிற பேர் இல்லாம இருக்கு. அவ்வளவு சிறப்பா இருக்கும். அதனால அந்த யானை என்ற ஒரு விலங்கு மனித பிறவியின் உயிரோடு உயிராக கலந்த விலங்கு. கரெக்ட். அப்படி இருக்கும்போது அந்த விலங்கினத்திற்கு யார் அக்கறை செலுத்தினார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்ம ஒரு தீர்க்க தரிசனமா இந்த பார்வையை நம்ம நினைச்சு பார்க்குறோம். அந்த அம்மா மறைந்து போனாலும், இந்த மண்ணை விட்டு விண்ணுலகம் சென்றாலும் நம்ம நினைச்சு பார்க்கறதுக்கு காரணம் அதுதான். 2003ஆம் ஆண்டுலேயே கோவில் யானைகளுக்கு ஒரு புத்துணர்வு முகாம் கொடுக்கணும்னு அந்த ஒரு தனி மனுஷிக்கு எப்படி தான் தோணுச்சோ தெரியல. அது ஒரு பெரிய பார்வை இல்லையா? அதுதான் இப்போ நினைச்சாலும் அது ஆச்சரியமா இருக்குது. இன்னைக்கு அதுதான் எல்லா இடத்துலையும் பேசப்படுகிறது. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஏற்படாத ஒரு விஷயம் இல்லையா? பெரிய ஆன்மீக தலைவர்களுக்கு ஏற்படாத. ஆமாம். இன்னைக்கு குருவாயூர் கோயிலுக்கு யானையை அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு ஆன்மீக பக்தியின் அடையாளமாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் யானை புத்துணர்வு முகாம் கொடுக்குறாங்கன்னா அந்த மிருகங்களை விலங்குகளை கூட ஒரு நேசிக்கிற மனப்பான்மை அந்த தாய் உள்ளத்திற்கு இருந்துருது அப்படின்னா அது நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டு அதை பரவசமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக தான் இருக்கிறது. அந்த புத்துணர்வு முகாமில் என்ன அப்படின்னா, முதல் 4 வருஷம் நீலகிரி மாவட்டம் புதுமலை தெப்பாக்கட்டில் 48 நாட்கள் நடக்கும், டிசம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும். அதற்கு பிறகு அந்த இடம் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது, காட்டு விலங்குகளுக்கு அச்சமாக இருக்குது அப்படின்றதுக்காக எங்கே மாற்றுறாங்கன்னா, கோவையில் தேக்கம்பட்டி ஊராட்சியின் பவானி ஆற்று படுகையில் அந்த 48 நாள் 22 கோயில் யானைகள், தமிழ்நாட்டில் 4 திருமடத்தின் யானைகள், புதுச்சேரியை சேர்ந்த 2 யானைகள், மொத்தம் 28 யானைகள் அந்த முகாமில் ஆண்டுதோறும் புத்துணர்வு முகாம்னா, அந்த முகாம்னா எல்லா விதமான சத்துணவுகளும், இன்னொன்று யானைகள் கோயிலில் இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா பராமரிக்கிறாங்கன்னா சக யானைகளுக்கு கூட பழகிற ஒரு மனப்பான்மை, பழகிற ஒரு உளவியல் ரீதியான அந்த இறுக்கம் குறையிறது அந்த முகாமில் தான் அந்த குழந்தைங்களுக்கு இருக்குது, அந்த யானைகளுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அது குழந்தைகளாக பாவித்து அந்த இடத்துல அதுக்கு பிறகு 3.5 கிலோமீட்டருக்கு நடைப்பயிற்சி காலையிலையும் மாலையிலையும் அந்த யானைகளுக்கு. அந்த 48 நாட்கள் அந்த யானைகளுக்கு ஒரு புத்துணர்ச்சியோட இருந்து அந்த நினைவுகளோடய அது இருக்கும். அதுக்கு பிரஷர் இருக்காது, அழுத்தம் இருக்காது, மன அழுத்தம் வராது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அதை அந்த அம்மா தெரிஞ்சுதான் ஆண்டுதோறும் அதை கடைபிடித்தாங்க. கடைசியாக நடந்தது எப்போன்னா 2021 பிப்ரவரியில் நடந்துச்சு. மார்ச் 27ஆம் தேதி முகாம் முடிகிற நேரத்தில் தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. அப்போ தேர்தல் நடவடிக்கைகள் சட்ட பிரகாரம் வந்துருச்சு. இப்போ யாரும் போக முடியாது, ஆட்சியாளர்கள் யாரும் போகக்கூடாது. அப்போ அதிகாரிகளை வைத்து முடித்தார்கள், அதோட முடிஞ்சு போச்சு. இந்த 3-4 வருஷமா அந்த யானைகளுக்கு தமிழ்நாட்டில் மக்களுக்கு விடிவு காலம் இல்லை நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கோயிலில் பராமரிக்கிற அந்த தெய்வ பக்தி மிக்க யானைகளுக்கு கூட விடிவு காலம் இல்லாத போயிடுச்சு. அப்போது அதுதானே ஒன்று. இது எவ்வளவு அமைதியான யானை. அந்த தெய்வ யானைன்றது நம்ம திருச்செந்தூர் முருகன் திருக்கோயிலில் இருக்கிற அந்த யானை அவ்வளவு சாதுவான மிருகன்றாங்க. அதுக்கு கூட அந்த பொறுமையை தாண்டி அது போயிடுச்சு அப்படின்னா உளவியல் ரீதியாக என்ன நடந்திருக்குது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி, சகோதரர் சொன்ன மாதிரி, அதுக்கு குளிப்பாட்டுக்கு சாவு வச்சுருப்பாங்க, எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் நடைப்பயிற்சி கொண்டு போல, சக யானைகள் கூட பழகலை, ஒரு இயற்கையான சூழ்நிலை அதுக்கு ஏற்படலை அப்படின்பொழுது அதற்கு உண்மையிலேயே ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குதா இல்லையா? அது ஏதோ ஒரு கட்டத்தில் அது வெளிப்பட வாய்ப்பு இருக்குதா? மற்றபடி அது நார்மலாக தான் இருக்குது. இதை நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த ஒன்றை மட்டும் ஜெயலலிதா அம்மா, அதிமுக அவர்கள் துவங்கிய திட்டம் அப்படின்றதுக்காக திராவிட மாடல் என்று சொல்கிற ஸ்டாலின் அரசாங்கம் இதை மட்டும் ரத்து பண்ணலை. அதை தான் தொடர்ந்து நம்ம சசிகலா அம்மையாரும் சொல்கிறாங்க.
ஒவ்வொரு கட்டத்திலையும். ஏன்னா ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் மக்கள் நல திட்டங்கள் மாறவே கூடாது அப்படின்றதா. எந்த ஆட்சி வேணாலும் நாளைக்கு வரலாம், மாறலாம், அது நிரந்தரம் கிடையாது. ஆட்சி மக்கள் ஓட்டு போட்டுதான். அதனால் ஜெயலலிதா அம்மா கொண்ட திட்டம் என்னன்னா, அம்மா தொட்டில் குழந்தை திட்டம் 1991 கொண்டாந்தாங்க. நோபல் பரிசு பெற்ற மதர் தெரேசா உச்சி முகந்து ஜெயலலிதா அம்மாவை பாராட்டினாங்க. இது ஒரு திட்டம் நான் இது வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே பார்க்கல அப்படின்னு. அப்போ அந்த திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம், அம்மா லேப்டாப்பு, அம்மா சைக்கிள், அம்மா மிக்சி கிரைண்டர் ஃபேன், அம்மா உப்பு, அம்மா குழந்தைகள் பராமரிப்பு பொருட்கள், அம்மா ஆடு மாடு கோழி. அதாவது கடை கோடியில் இருக்க என் அருமை சகோதரிகள் கூட, கிராமத்தில் இருக்கிற சகோதரிகள் தன்னிறைவோடு தன் கையில் தன் பணம் என்று வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக அந்த மக்களுக்கு, அந்த பெண்களுக்கு ஆடு கோடு மாடி வளர்த்து நீங்கள் பால் கறந்து கொண்டு வந்து ஆவினில் கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம்னு சொன்னது அந்த அம்மாவுடைய பார்வை. அப்போ எந்த அளவுக்கு அந்த தாய் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி ஒரு கல் மனதோடு இதையெல்லாம் ரத்து பண்ணுறாரு நம்ம ஸ்டாலின் அரசாங்கத்தை நம்ம கேட்குறோம். நீங்கள் எங்கெங்கோ நீங்கள் கடலில் கொண்டு போய் பேனாசிலை வைக்க போகிறேன்றீங்க, வைங்க. எங்கனாலும் லைப்ரரி திறக்க போடன்றாங்க. நீங்கள் அவர் உங்கள் அப்பா பேரை கலைஞர் பேரை வச்சுக்கோங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மக்கள் நல திட்டங்களை எதற்காக நீங்கள் ரத்து செய்கிறீர்கள்? அம்மா கொண்டு வந்தது தான் மகளிர் காவல் நிலையங்கள், அம்மா கொண்டு வந்தது தான் மகளிர் கமாண்டோ படை, அம்மா கொண்டு வந்தால் பள்ளிகள்லாம் சானிட்டரி நாப்கின் அந்த பெண் குழந்தைகளுக்கு, அம்மா கொண்டு வந்தால் பெண்கள் உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தது. இந்த நாட்டிலே 33% தான் ராஜீவ்காந்தி கொண்டு வரும்போது சட்டப்பூர்வமாக இருந்துச்சு. ஆனால் 50% கேட்காமலே கொடுத்தது ஜெயலலிதா அம்மா. கடைக்கோடி பெண்களுக்கு கூட அதிகாரம் கையில் இருக்கணுன்றதுக்காக அந்தம்மா கொண்டு வந்த திட்டம். அதே மாதிரி சமூக நீதின்னு திராவிட மாடல் சொல்லுது. ஆனால் 69% இடஒதுக்கீடுக்கு பிரச்சனை வந்த பொழுது நேர ஜனாதிபதியை போய் பார்த்து, பிரதமரை போய் பார்த்து, அது உடனடியாக 9வது அட்டவணையில் சேர்த்து எந்த நீதிமன்றமும் எதுவும் செய்ய முடியாது 69% இடஒதுக்கீடு கொடுத்தது. அன்னைக்கு ஆசிரியர் வீரமணி அன்னைக்கு அதுதான் சொன்னாரு, சமூக நீதி காத்த வீராங்கனை இன்னைக்கும் சொல்லுவாரு. அந்த பேரை இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே கல்வெட்டில் பொறிக்க வேண்டிய எழுத்து இல்லையா? சமூக நீதிக்காக யார் யாரோ இன்றைக்கு அந்த போர்வையை போத்துக்கிறாங்க, நாங்க தான் சமூக நீதி காவலர்னு. ஆனா உண்மையா பாடுபட்டது ஜெயலலிதா அம்மான்றதை மறக்க முடியுமா? பக்கத்தில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம ஒரு பக்கம் முல்லை பெரியாறு 136 142, இன்னொரு பக்கம் காவிரியில் நடுவர் மன்ற தீர்ப்பில் அரசுதல்ல வெளியிடணும் முதலமைச்சராக இருக்கும் போதே போய் உண்ணாவிரதம் உட்கார்ந்த திருநங்கை. எப்பேற்பட்ட அந்த அம்மா செய்த காரியங்கள் மறக்க முடியுமா? ரொம்ப சிறப்பு. அதாவது கடலை அணை கட்டி திறந்தார் போல் நீங்க சொன்னீங்க. அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா திரையரங்கம், அம்மா காட்சி, அம்மா சைக்கிள், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கு எங்க இருக்கிறது? எல்லாம் ஆல் வில் டிஸப்பியர், எல்லாமே மறைந்து போய்விட்டது. யானை பற்றி பேசுவது மட்டுமல்ல, வாழுகின்ற போதே உயிர்களை அனைத்தும் சொன்னீங்களே, வள்ளலாரவர்கள் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார் என்ற சிறப்பாக இருந்தது. நம்ம 2வது பேசுவோம். இல்லை, இப்போ இந்த யானைகள் முகாம் நடத்தணுன்றதுக்காகவே இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட்டில் ஒருத்தர் திருச்செந்தூர்லேருந்து வழக்கு போட்டார் சார். அந்த வழக்கு போட்டு அந்த வழக்கில் தமிழ்நாடு திமுக அரசாங்கத்தின் அறநிலையத்துறைக்கு நோட்டீஸ் கொடுத்து செப்டம்பர் மாதம் அது மறு விசாரணைக்கு வந்தது. அதோட நிலைமை என்னன்னு தெரியல. அப்போது இந்த 4 வருஷமாக இந்த முகாம் நடத்தலை அப்படின்றதுக்காக ஒருத்தர் வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் நீதிபதி சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி, மதுரை உயர் நீதிமன்றத்தில் அவங்க ஹியரிங் இப்போ நடந்துட்டு இருக்குது அந்த கேஸ். அப்போ இந்த நேரத்தில் இது நடந்திருக்குதுன்னா அதோட அவசியம் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று சொல்றேன், இந்த யானைகளுக்கு உணவுல இப்போ சொன்னார், அதுல கூட ஊழல் பண்றாங்கன்னு. கூந்தல் பனை, தென்னை மட்டை, புல் 3 வகை பகல், கரும்பு சோகை, சாருள்ள கரும்பு, பலா இலை, சோளத்தட்டு, ரீட்ஸ், அத்தி, ஆல், அரசு, மூங்கில், கீரை, இது போன்ற வகைகளாக அரிசி, பச்சை பயிறு, கொள்ளு பருந்து, ஊட்டச்சத்து, அஷ்ட சூரணம், இந்த மாத்திரை, புரோட்டீன் இதெல்லாம் சேர்த்து உணவாக கொடுக்கணும். இதெல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் அந்த அரசாங்கம் செய்ததா? இந்த அரசாங்கம் அறநிலையத்துறை இதையெல்லாம் கண்காணிக்கிறதா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா கோவில் யானைன்றது இப்ப நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி அது பக்தி மார்க்கத்தின் ஒரு அடையாளம். நம்முடைய இந்து சகோதரர்களின் பக்தி மார்க்கத்தின் ஒரு அடையாளம் கோயில் யானை. யாரு நம்பிக்கை கொண்டார்களோ அந்த நம்பிக்கை பேண வேண்டியது அரசினுடைய கடப்பாடு. இப்ப இந்த அரசாங்கத்தை பொறுத்து சொல்றேன், ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தது தவிக்க வாய்த்து தண்ணி கொடுக்கணும்ன்றதுதான் தமிழர் பண்பாடு. கண்டிப்பா. ஆனால் அம்மா குடிநீர்,
அப்பேற்பட்ட அகில இந்திய அளவில் தேசிய தலைமை கூட 15 ரூபாய்க்கு தான் ரயிலில் வாட்டர் கொடுத்தாங்க. ஆனால் ஜெயலலிதா அம்மா 10 ரூபாய்க்கு அந்த 1 லிட்டர் கேனை கொடுத்தாங்க. அதை கூட காழ்ப்புணர்ச்சியோட இந்த அரசாங்கம் நிறுத்திச்சு. அப்போது தண்ணி கொடுக்கறத கூட தர மறுத்த இந்த அரசாங்கத்திற்கு வர 2026 தமிழ்நாட்டு மக்கள் தண்ணி காட்டுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது.